அல்லாஹ்வின் ஒரே நேசர்களும் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த மக்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே முனாஃபிகீன்கள் நாவால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் இஸ்லாத்தை நிராகரித்த முனாஃபிகீன்கள் சமூகத்திலே பல இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ, அந்த முனாஃபிகீன்களுக்கு நீங்கள் பூமியிலே அட்டூழியம் செய்யாதீர்கள் என்று சொன்னால், காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா இன்னஹும், அவர்கள் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், ஆனால் அவர்கள் அறியாமை காரணமாக அதை உணர்கிறார்கள் இல்லை. அப்படியாக இருந்தால் இதிலே அரபிலே சொல்வார்கள் ஜஹில் முரக்கப், தான் செய்வது தவறு, அது தவறு என்பதும் தெரியாது. இதனால் அந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றான். அதே போன்று இஸ்லாத்தை பிரதிபலிக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் அல் ஜமாஅ ஒரு கட்டுக்கோப்பையும் பின்பற்றுகின்ற அந்த குழுவினர் தான் உலகத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்திலே பல உப பிரிவுகள் இருக்கின்றன. அதிலே ஆக கூடுதலாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு குழுவினர் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவையும் வல் ஜமாஅ ஒரு சமூக கட்டுக்கோப்பு, நாட்டு கட்டுக்கோப்புக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் யார் என்பதை நாங்கள் சுன்னா குர்ஆன் ஹதீஸ் மூலமாக இனம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் காலத்துக்கு காலம் அஹ்லு சுன்னா இல்லாதவர்கள் நாங்கள் அஹ்லு சுன்னா என்று கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த கத்தம் பாத்தியா ஓத வேண்டும், மௌலிதுகள் ஓத வேண்டும் என்று சொல்பவர்கள் நாங்கள் தான் அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று கபர் வணக்கத்தை செய்பவர்கள் அத்வைதிகள் நாங்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் மதுஹபை ஒன்றை கட்டாயம் தழுவ வேண்டும் என்று கூறிக்கொள்பவர்கள் அவர்களும் தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அர்ஷ் என்ற சிம்மாசனத்துக்கு அப்பால் இல்லை என்பதை நிராகரிப்பவர்களும் நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அல்ல. அதே போன்றுதான் தங்களை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்பவர்கள் இந்த ஊரிலே, குறிப்பாக நான் சொல்கின்ற அந்த குறிப்பிட்ட குழுவினர்கள், அவர்களுக்கும் தௌஹீதுக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்று சற்று கூட வெட்கம் இல்லாமல் கூறிக்கொள்கின்றார்கள். எனவே தௌஹீத் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அலசி ஆராய வேண்டியது எங்களுடைய கடமையாகும். தௌஹீத் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் என்பது பொருள். அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதென்றால் என்ன? அதை நாங்கள் மூன்று வகையாக அல்லாஹுவை ஒருமைப்படுத்தலாம். ஒருவர் உண்மையாக ஒரு தௌஹீத்வாதி என்று சொன்னால், அல்லது ஏன் தௌஹீத்வாதி நாங்கள் சொல்வது, உண்மையான ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் இந்த மூன்று வகையான தௌஹீதுகளையும் அவர் நம்பிக்கையாக அறிக்க வேண்டும். முதலாவதாக, இந்த வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று நம்ப வேண்டும். இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் ஒருவனே படைத்திருக்கின்றான் என்று நம்ப வேண்டும். இதைத்தான் அரபியிலே தௌஹீதுல் அர்-ருபூபிய்யா, தௌஹீத் அர்-ருபூபிய்யா என்று சொல்வார்கள். இந்த தௌஹீதிலே எங்களுக்கும் ஏனைய மதத்தினர்களுக்கும் ஒற்றுமை இருக்கின்றது. இந்துக்களை எடுத்துக்கொண்டால், யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்தன்னு சொன்னால் கடவுள் படைத்தன்னு சொல்வார்கள். கிறிஸ்தவர்களை கேட்டால் கர்த்தர் படைத்தார் என்று சொல்வார்கள். நசாராக்களை கேட்டால் அவ்வாறுதான் சொல்வார்கள். யூதர்களை கேட்டால் அவ்வாறுதான் சொல்வார்கள். எனவே இதிலே நாங்கள் ஏனைய மதத்தவர்களை மட்டும் வேறுபட முடியாது.
அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று நம்பினால் அவர் முழுமையான ஒரு முஸ்லிமாக மாற முடியாது. உண்மையான ஒரு தௌஹீதை நம்பிய ஒரு மூமினாக முஸ்லிமாக இருப்பதென்றால் அவர் பின்வரக்கூடிய மற்ற இரண்டு வகைகளையும் தடுத்து நடக்க வேண்டும். வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். நபியே, நீ அவர்களிடத்திலே வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் படைத்ததாக சொல்வார்கள். அப்படி என்றால் மக்காவிலே இருந்த அந்த காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் தான் பிரபஞ்சத்தை படைத்தான் என்று நம்பியிருந்தார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து சொன்னது என்ன? அதுதான் தௌஹீதுல் இபாதஹ் அவ் தௌஹீதுல் உலூஹிய்யா. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். இதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா காபிர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கொண்ட வஹி, அந்த புனித தூது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை வணங்குவோம், அதே போன்று விக்கிரகங்களை வணங்குவோம், ஜின்களை வணங்குவோம், நல்லடியார்களை வணங்குவோம், கபர்களை வணங்குவோம் என்று இங்கேதான் ஒரு போராட்டம் எழுந்து அந்த ஷிர்க் அந்த மக்காவிலே முற்றுமுழுதாக ஒழிக்கப்படுகிறது. அப்படியாக இருந்தால் எங்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே செலுத்தப்பட வேண்டும். நாங்கள் வணக்கம் என்று சொல்லும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்றவைகள் அல்ல. நாங்கள் பயப்படும் போது அல்லாஹ் மட்டுமே பயப்பட வேண்டும். அதே போன்று ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்வை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது என்ற கட்டத்திலே அப்துல் காதர் ஜீலானியையோ அல்லது ஹாஜா முயினுddin சிஷ்தியை கூப்பிடாமல் அல்லாஹ்விடத்திலே அந்த உதவியை பெற வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இதைத்தான் நாங்கள் தௌஹீதுல் உலூஹிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யாவில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது லா நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். இரண்டாவதாக வலா நஅபுதுஹு இல்லா பிமா ஷரஅ, அல்லாஹ் எதை எங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கின்றானோ அதை கொண்டே அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். நாங்கள் இப்ப அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் எங்களுடைய மனோ இஷ்ட பிரகாரம் அல்லது மனோ இச்சை பிரகாரம் வணங்க முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு எவ்வாறு வகுத்து தந்திருக்கிறார்களோ அந்த முறையிலே நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை செய்வோம். இதைத்தான் நாங்கள் அல் இத்திபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை கொண்டு வந்ததும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த வணக்கத்தை அல்லாஹ் ரசூல் எவ்வாறு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் சொல்றான், அம் லஹும் ஷுரகா, அவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா? ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் உத்தரவளிக்காத விஷயங்களை மார்க்கமாக்கும் இணையாளர்கள் அவர்களுக்கு